Hello viewers, welcome to Swathi Summer. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். கருப்பு திராட்சை ஜூஸ். சோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். திராட்சையை ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒண்ணொண்ணா பறிச்சு தோல் நீக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துடலாம். பாருங்க சும்மா இப்படி பண்ணாலே பீல் ஆயிடுது ஸ்கின். இப்போ ஒண்ணொண்ணா தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் திராட்சையை உரிக்க தண்ணியெல்லாம் விடுது. பாருங்க நம்ம திராட்சைலாம் உரிச்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரையை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியை ஆட் பண்ணலாம். திராட்சையில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜ் தண்ணியை 1/2 கிளாஸ் போல் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம சூப்பரான சிம்பிளான கிரேப்ஸ் ஜூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இங்கே நம்ம சூப்பரான சிம்பிளான கிரேப்ஸ் ஜூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பாருங்க நம்ம சூப்பரான சிம்பிளான கிரேப்ஸ் ஜூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு கிரேப்ஸை இப்படி வச்சிடலாம். பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஜூஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.